ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்னா ஆண்ட்ரூக்கான ப்ரீடிங் செட்டப் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து அது சக்ஸஸ் ஆகுமா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரீடிங் செட்டப்பில் இந்த பேர் தான் போட போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பேர் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி பேர் பண்ணோன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ சன்னா ஆண்ட்ரூவை எப்படி பேர் பண்ணோன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னா ஆண்ட்ரூவை எப்படி பேர் பண்ணன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் தான் நான் இந்த பேரிங்கே பண்ணேன். அதனால் அந்த வீடியோ அங்கே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பேர் வந்து கன்ஃபார்ம் பேர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதுங்களை வந்து நான் சும்மா ப்ரீடிங் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஒரு ப்ரீடிங் செட்டப்பை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த ப்ரீடிங் செட்டப் 100% சக்ஸஸ் ஆகுமான்றது எனக்கு தெரியல. ஸோ சும்மா ஒரு செட்டப் பண்ணி பார்க்கலான்னு இருக்குது. அண்ட் இது ப்ரீட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ரிசல்ட் எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஷோர் இந்த சைஸை தான் கிளர்த்தியை ப்ரீட் பண்ணேன். ஸோ இதுவும் ப்ரீட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக், இந்த கயிறு கட்டுவாங்க பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கு தனியாக வாங்கவும் கிடைக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து க்ரீன் கலர் தான் வாங்கி வைக்கலான்னு நினச்சேன். ஸோ இது வந்து எனக்கு சும்மா கிடச்சிது, ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது கிடச்சிது. ஸோ அதை கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பிளாஸ்டிக் என்னன்னா சின்ன சின்னதாக உரிக்க போகிறோம். ஸோ உரிச்சிட்டா வந்துக்கோங்க மெலிசாக வந்துடும். அது மெலிசாக வந்தது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ஒன்று ஒன்றா உரிக்கிறது காட்டிகிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆகிடும். அதான். ஸோ அது மெலிசாக அப்படியே அதை உரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெலிசாக ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஃப்ளோட் ஆகும். அண்ட் இது வந்து பார்க்க ஒரு ஆர்டிஃபிஷியலான செடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு புதர் வந்த ஒரு செடி மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இது மாதிரி உரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கத்திலாம் வச்சு உரிக்கணும்னு இல்லை, சும்மா கையை வச்சே உரிச்சிட்டா வந்துடும். அது எப்படி உரிக்கிறதுன்றதை என்னால் காட்ட முடியல, ஏன்னா ஃபோன் ஒரு கையில் இருக்குது, அதான். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ரிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ செராமிக் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதுக்கு உரிச்சு வச்சுருக்கோம் போலங்க, அந்த பிளாஸ்டிக்கு அதை வந்து கீழே கெட்டதுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் பிளாஸ்டிக்கை சுற்றி இதில் வந்து உள்ளே விட்டு ஒரே ஒரு நாட் தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான நாட்லாம் கிடையாது, ஒரே ஒரு நாட் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரு 2-3 செராமிக் ரிங்ஸ்குள்ளே நான் வந்து அதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாட் நம்ம இதில் போடும்போது செராமிக் ரிங்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் தண்ணிக்கு கீழே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளான்ட், ஒரு புஷ்ஷியான ஒரு பிளான்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னென்னா நான் வந்து ஒரு டார்க் பிளேஸில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் அதுக்கு நல்லது. இதுவே வந்து நம்ம கொஞ்சம் லைவ் பிளான்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுறோன்னா லைட் வச்சாகணும். ஸோ லைட் வச்சா இந்த மீன்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ப்ரீட் பண்ணுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான், இது மேலே தான் இதெல்லாம் வந்து எக் வைக்கும். ஸோ அண்ட் இதை வந்து எல்லாம் சேர்த்து ஒரு கெட்டுவேன் நான். ஸோ கெட்டும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் பெருசெல்லாம் விட்டு வச்சுருக்கேன், கீழே கொஞ்சம் புஷ்ஷியாக வச்சுருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியே செட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது இங்கே இடத்துல வந்து நான் நாட் போட போகிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் இப்போ ஒரு நாட் போட்டேன். அண்ட் நாட் போடுற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 செராமிக் ரிங்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட்டு கம்மியாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ வந்து கொஞ்சம் செராமிக் ரிங்ஸ் கீழே ஆட் பண்ணி அண்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நான் டேங்க்கில் போட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா இது மிதக்குமா இல்லையான்றது ஒரு ஐடியா எனக்கு தெரியல, அதான். ஸோ இது மிதக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே இல்லை. சன்னாஸை போட்டுருவேன், அப்படியே அது ப்ரீட் ஆனால் ஆகணுன்ற மாதிரி தான் விட்டுருவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டேங்க்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை நல்லா கழுவிக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கையில் வாஷ் பண்ணுறதே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம டேங்க்கில் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் சும்மா போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, மிதக்குதா இல்லையான்றதை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு நினச்ச மாதிரியே செராமிக் ரிங் கீழே போய் அப்படியே அதை வச்சுக்கிச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள். இது மோஸ்ட்டாக இந்த பிரானாலாம் ப்ரீட் பண்ணவும் இதே மாதிரி தான் செட்டப் பண்ணுவாங்க.
அண்ட் ஒரு சில மீன் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுப்பாங்க ப்ரீட் பண்ண. ஸோ நான் பிரானா ஒரு ப்ரீடிங் வீடியோ பார்த்துருக்கேன். அதில் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்டு சன்னாக்கு பண்ணுற மாதிரி தான் அதுவும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சைட் பாருங்கள், நம்ம ஆள் ஒருத்தர் கடித்து சாப்பிட ஆரம்பித்தார். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். இதுங்களுக்கும் அது இது பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ அதனால் வந்து இதுங்க பயப்படல. என்கிட்ட நல்லா இணங்கிருச்சனால எல்லாம் உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கு. என்னது இது ஏதோ போட்டிருக்கேன் டேங்க்கில், என்னவா இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இதான் சன்னாஸ் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். மெயினாக கெளர்த்தி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். ஸோ டக்குன்னு அது என்ன ஏதுன்றதை எக்ஸாமின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு டேங்க்கில். ஸோ வந்து பாருங்கள், இப்படி தான் ஆக்சுவலி டேங்க்கில் கிடக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். இது ஒரு நல்ல பிளான். ஸோ ஓகே, இது கொஞ்ச நேரம் டேங்க்கில் கிடக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பேர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பேர் பாண்டிங் பண்ணலான்னு. ஸோ அதில் வந்து ஃபீடிங் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்றது ஆண்ட்ரூஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. அது கூட ஏதாவது பேர் ஆகுமான்னு எனக்கு இருக்குது. அது கூட ஆகாமல் இப்போது ஒரு பேர் கிடச்சிருக்கு எனக்கு. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் மொக்கையாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுலேயும் மெயில் வந்து செம்மையாக இருக்குது. பட் ஒரு மெயில் அங்கே சூப்பராக ஒன்று இருக்குது. அது கூட ஏதாவது ஆனாலும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணி நல்லா வயிறு ஃபுல்லாக வச்சுக்குவேன். ஆனால் இதுங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இல்லாமல் அப்படியே அரைகுறையாக ஃபீட் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சண்டை போட்டு நல்லா ஒருத்தரையும் போட்டு கடித்து அப்படியே டெத் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து சேஃப் கிடையாது. ஸோ இவங்க பாருங்கள் ஃபின்னெல்லாம் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஆனாலும் வளர்ந்துடும். ஃபின்னு டேமேஜ் ஆனாலும் வளர்ந்துடும். அது வந்து பிரச்சனையே இல்லை. சிலதெல்லாம் வந்து ஃபின்னு நல்லா கிளியராக அப்படியே நல்லா இருக்குது. நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இனி நம்ம ஆண்ட்ரூ ப்ரீடிங் டேங்க்குக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் வந்து நான் ஆண்ட்ரூக்கு ப்ரீடிங் பண்ணதுக்காக கொடுக்க போகிற டேங்க். அண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக மழை பெஞ்சது பாருங்கள், அப்போ வந்து நான் தண்ணி பிடிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து மழை தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆரோ வாட்டர் இல்லாட்டி கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே, நான் வந்து ஆக்சுவலி புதர் அங்கே போடலான்னு பிளானு. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மீன்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதுங்க வந்து ப்ரீட் ஆகிக்கும். ஸோ என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வைக்காமல் இந்த சைடு நவுத்தி வச்சா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வச்சா இதுங்க ப்ரீட் ஆகுச்சுன்னா, இந்த இடத்துல ப்ரீட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அண்டு கெல்லர்த்தி டேங்க்லேருந்து நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏன்டா இதை ரிமூவ் பண்ணேன், இது இங்கே வச்சுருக்கலாம் வேடான்ற மாதிரி பார்க்குது பாருங்கள் ஃபீமேலு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏதோ இதுங்க உடனே எக் வைக்கிற மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தது. பட் இதுக்கும் ஒன்று வைக்கலான்னு தோணுது. பட் வேண்டாம், ஏன்னா பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அது மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம அப்சர்வேஷனுக்கு தனியாக பேர் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அது வந்து கன்ஃபார்ம் பேர்னு இப்போ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பேரை இப்போ அழகாக தூக்கி இந்த டேங்க்கில் போட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து உடனே பண்ணல. இந்த பேர் எடுத்து இந்த டேங்க்கில் போட நான் ஒரு நாள் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா. ஏன்னா வாட்டர் டெம்பரேச்சர் ரெண்டும் செட் ஆகணுன்றதுக்காக. அந்த டேங்க் நான் அன்றைக்கே அப்போ தான் ரெடி பண்ணேன். ஸோ அதனால் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் ஒன்றா செட் ஆகணுன்றதுக்காக நான் ஒரு நாள் வச்சுட்டு தான் இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வந்து வாட்டர் அக்ளிமேட் பண்ணவே தேவையில்லை. அண்ட் இதுங்களை வந்து நான் உள்ளே விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இதுங்க இன்னும் வளரணும். இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு செமி அடல்ட் சைஸ் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு அழகான ஒரு ஃபீமேல். அண்டு மெயில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால கலர்ஸ் இல்லை. ஒன்ஸ் நல்லா ஸ்ட்ரெஸ்லாம் போனதுக்கப்புறம் அட்டகாசமாக இருப்பாங்க பார்க்க. அண்ட் ஷோவில் இதை வந்து நான் இந்த சைடு ஊற்றிட்டேன். ஏன்னா இதுங்க சப்போஸ் ப்ரீட் ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் அதை ரெக்கார்ட் பண்ண வசதியாக இருக்கும். இந்த சைடு இருந்தால், அந்த சைடு இருந்தால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் இந்த சைடு ஊற்றிட்டேன். அண்ட் என்னோடய டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெட்டுக்கு அடியில் தான் நான் கீழே வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருட்டாக நல்லா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயத்தில் இருக்குது. அண்ட் இது பிளான்ஸ் மாதிரி இருக்கிற இது அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு போகுது. ஸோ ஒன்ஸ் செட்டில் ஆகும்போது என்ன ஆகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து இது ப்ரீட் ஆகுதா இல்லையா, இல்லை என்ன நடக்குது ஏதுன்றதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இனி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு டேங்க் செட்டப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இனி பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணால் தான் இது வந்து ப்ரீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பானை இந்த மாதிரிலாம் கொடுத்திங்கனாலுமே போதும், அதுங்களே அதுங்க வந்து அதில் ப்ரீட் பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணும்போது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ப்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ ஓகே ஷோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட அப்டேட் வீடியோ சூன் வரும்.